சென்னை வண்டலூர் அருகே குழந்தைகள் காப்பகத்தில் 18 சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதல்ல அந்த காப்பகம் தனியார் காப்பகமா அல்லது அரசு காப்பகமா? இந்த விஷயம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? இதுவரைக்கும் இந்த விவகாரத்துல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? பெற்றோர்களில் ஒருவரை இழந்த குழந்தைகள், பெற்றோரை முழுவதுமாக இழந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய காப்பகம் சென்னை வண்டலூர் அடுத்த ஊனமாஞ்சேரியில் நடைபெற்று வருகிறது. அதில் பாத்தீங்கன்னா ஒரே 18க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லையை குறிப்பாக அந்த காப்பகத்துடைய உரிமையாளரை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காப்பக உரிமையாளர், அவருடைய மகள் மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் மூவரை தற்போது தாம்பரம் காவல் ஆணையத்திற்குட்பட்ட கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பெண் காவலர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த காப்பகத்தில் 40க்கும் மேற்பட்ட சிறுமிகள் தங்க வைத்து படிக்க வருகிறார்கள். அவர்களுக்கு விடுதியுடைய உரிமையாளரே தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அது அந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் கொடுக்கவே குழந்தைகள் நல அலுவலர்கள் குறிப்பாக வண்டலூரில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ் மற்றும் கார் ஓட்டுநர் பழனி உள்ளிட்டோர் மூவரை அரசு செய்து தற்போது இங்க விசாரணை செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள், குறிப்பாக இந்த மகளிர் இன்ஸ்பெக்டர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வரும்பொழுது நமக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா டிஎஸ்பி உள்ளிட்ட உயர் காவல் அலுவலர்கள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தற்போது விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் விசாரணையுடைய தொடக்கத்தில் எதுவும் சொல்ல முடியாதனும் விசாரணை ஒரு கிளாரிட்டி கிடைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு கூடுதல் தகவல்களை தருவதாகவும் டிஎஸ்பி நமக்கு தெரிவித்திருக்கார். இன்ஸ்பெக்டர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு விசாரணையை தொடங்க இருக்கிறார். ஆனந்தி, ரமேஷ், நீங்க நிகழ்விடத்துல இருக்கிறீங்க. அந்த காப்பகம் எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு? உரிய உரிமத்துடன் தான் அந்த காப்பகம் இயங்கிட்டு இருக்கா? மேலும் பெண் பிள்ளைகள் அங்க தங்க வைக்கப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சில விஷயங்கள் செய்திருக்க வேண்டிய விதி இருக்கும். அதெல்லாமே அங்க கரெக்டா தான் பின்பற்றி இருக்கிறாங்களா? இது குறித்து நம்ம சமூக நலத்துறை அதிகாரியிடம் நம்ம கேட்டிருக்கோம். அவர்களும் தற்போது அந்த உண்மையான அந்த லைசன்ஸுக்கான உரிமம் எல்லாம் கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா, அவர்கள் முறைப்படி இருக்கிறார்களா என்பது குறித்து தமிழக அரசின் மகளிர் உரிமைத்துறை உடன் கேட்டிருக்கிறோம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதிகாரிகளிடம், மாவட்ட அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு தகவல் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளுக்கு என்று தமிழக அரசு பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. இந்த காப்பகம் முறைப்படி செயல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதற்கென்று சமூக நல ஆர்வலர்கள், குறிப்பாக சமூக நலத்துறையைச் சேர்ந்தவர்கள் அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்வார்கள். இது பாத்தீங்கன்னா ஹோம் என்று சொல்வார்கள். அதாவது பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு குறிப்பாக படிக்க வைப்பதற்காக எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் அதே போல பள்ளியில படிக்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக இது போன்று ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கும் போது அவர்கள் உரிய அனுமதி பெற்று, ஆனால் இது போன்ற அவர்கள் செய்யும் பொழுது குறிப்பாக உண்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவில் அவர்கள் உண்மையிலேயே குற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை, குறிப்பாக அந்த இது போன்ற தவறு செய்தால் அந்த காப்பகத்தையே மூடும் அளவுக்கு கூட சமூக நலத்துறையுடைய சரத்துகள் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த நேரங்களில் நம்ம தெரிவிக்க இருக்கின்றோம். ஆனந்தி, ரமேஷ், நீங்க இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக குழந்தைகள் நல ஆர்வலர் திரு வித்யாசாகர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ வண்டலூர் அருகே குழந்தைகள் காப்பகத்துல 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கு. அது குறித்த புகார் வெளியே வந்திருக்கு. பொதுவாகவே பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பொதுவா ஒரு தனியார் காப்பகத்துல பெண் பிள்ளைகள் தங்க வைக்கப்படுறாங்க, அங்க வளர்க்கப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கான தேவையான பாதுகாப்பு வசதிகள்லாம் சில விஷயங்கள் செய்திருக்க வேண்டும். அது என்னென்ன விஷயங்கள் சார்? இது மாசம் அது சிடபிள்யூசில ரெவ்யூ மீட்டிங் போடணும். அங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாக்கணும். பிரைவேட் ஹோம்ஸ் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு சிடபிள்யூசிக்கு எல்லாம் பவர் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. மாசம் போயிருக்கணும். அங்க போய் எல்லாம் ஒழுங்கா இருக்கா என்னன்னு பாத்துருக்கணும். இவ்வளோ பேரை ஒருத்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கான்னா அதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிடபிள்யூசி தான் இருக்கு. முதல்ல சிடபிள்யூசிக்கு அது இந்த விஷயங்கள்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன அது ஒண்ணுமே இல்லாம இவங்க
இது வந்து இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நிறைய ஹோம்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகுது. அந்த ரிப்போர்ட் ஆன உடனே தான் நம்ம பாக்குறோம். ரிப்போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல பிற சாதாரண நேரங்கள்லயோ அதுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் யாருமே யோசிக்கிறது. தட் இஸ் த ப்ராப்ளம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அதற்கு முன்பாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த 18 சிறுமிகளுக்குமே முதற்கட்டமா உங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? கவுன்சிலிங் நம்ம நாட்டுல வந்து இந்த செக்ஷுவலி அபியூஸ் சில்ட்ரனுக்கு போதுமான அளவு ரீகோபரேஷனுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது இது வரைக்கும். அதுக்கு யாரும் ட்ரெயினும் பண்றது இல்ல, சைக்காட்ரிஸ்டோ இல்ல சைக்காலஜிஸ்டோ. அதை முதல்ல ஒரு ஹியூமன் பவர் டெவலப் பண்ணணும் முதல்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது, உடனடியா அவங்களுக்கு வந்து இது கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு எந்த விதமான சென்டரோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உடனடியா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து ஸ்பெஷலா கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மறுபடியும் வாழ்க்கை நார்மல் வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு ஆட்களோ அமைப்போ எதுவுமே கிடையாது. இதுல இருக்கிறவங்க கிடைக்கிறவங்க கொடுக்குறாங்க கவுன்சிலிங், அது இதுன்னு. அது என்ன பிரயோஜனம் இருக்குன்னு ஒண்ணு தெரியல. இது வரைக்கும் பார்த்தா பெரிய பயன் இருக்கிறதா தெரியல. அப்புறம் இந்த மாதிரி செக்ஷுவலி அபியூஸ்களோட ஃபாலோ அப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. முதல்ல சிடபிள்யூசி போறாங்க, அப்புறம் ஹோமுக்கு அனுப்புறாங்க, ரிசப்ஷன் ஹோமுக்கு அனுப்புறாங்க, திரும்பி அங்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அவங்க என்ன ஆனாங்க, அவங்க படிக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது மனநிலை பாதிப்பு இருக்கா, அவங்கள ஏதாவது பண்ணணுமா, ஒண்ணுமே பண்றதுக்கு எந்த விதமான அமைப்பும் கிடையாது. அதை முதல்ல ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு மாவட்டத்திலயும் ஒரு சென்டர் இந்த மாதிரி இவங்களுக்கு கவுன்சிலிங்க்கு இவங்க மறுபடியும் நார்மல் லைஃப் வர்றதுக்கான இவங்களுக்கு உதவி பண்றதுக்கான மையங்கள் ஏற்படுத்தணும். அது இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். இருக்கிறவங்கள வச்சு அதுக்குன்னு தனியா ஸ்டாஃபே கிடையாது. ஏதோ கவுன்சிலர் இந்த ஹோம்ஸ்ல எல்லாம் போடுறாங்க, கொஞ்சம் வச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து இதுல ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. அதை முதல்ல மாற்றணும். மாற்றி இந்த அமைப்புகள் கொண்டு இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இது வந்து புதுசு இல்லை. எப்ப பார் பிரைவேட் ஹோம்ல இந்த மாதிரி குழந்தைகளை பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்குறதுங்கிறது நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. பீகார்ல கூட பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது இது நிரந்தரமா இதுக்கு என்ன தீர்வுங்கிட்ட பத்தி யோசிக்கணும். அதை யோசிக்கிறது இல்லை. உடனடியா அவங்களை அரெஸ்ட் பண்றவங்க அரெஸ்ட் பண்ணணும். அது பண்றது கரெக்ட் தான். அது பண்ணினா மட்டும் போறாது. குழந்தைங்களுக்கு மறுவாழ்வுக்கு, குழந்தைகள் மறுபடியும் நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு, பள்ளிக்கூடம் போறதுக்கு என்ன வழி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும், அந்த குழந்தைகளை எப்படி மாற்ற முடியுங்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எஃபோர்ட் தேவை கவர்மெண்ட். ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க. பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அவற்றை தடுப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்படும் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் என்பது முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும். நிரந்தர தீர்வு கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்று பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு வித்யாசாகர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர் ரமேஷ், உங்களுக்கும் நன்றி.